வணக்கம். மீண்டும் மருத்துவமனையில் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது வழக்கம் போல மாதத்திற்கு ஒரு முறை, 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு செக்கப் நடக்கும், மருத்துவ பரிசோதனை நடக்கும். அதுதான் இது. வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. யாரும் பயப்பட வேண்டாம். இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு பரிசோதனை தான், மருத்துவ பரிசோதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக கட்சியினுடைய தலைமை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு வாரத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, தேமுதிக கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாரு. அந்த பங்கேற்க வருகிற போது, அவர் வருகிற அந்த காட்சி மக்கள் பார்க்கிற போது மிகவும் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள்லாம் நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி தான் அவர் மருத்துவமனையிலிருந்து 3 வார காலங்கள் மருத்துவமனையில் சளி, இருமல், மூச்சு திணறல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருத்துவ பரிசோதனையில் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 வார காலத்துக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து நல்லபடியா நலமுடன் வீடு திரும்பினார். அந்த செய்தி மக்கள் மத்தியில் மிகவும் சந்தோஷத்துக்குரிய செய்தியாக இருந்தது. அதன் பிறகு உடனடியாக சில நாட்களிலே தேமுதிக கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்றார். அந்த பங்கேற்கக்கூடிய வரக்கூடிய அந்த காட்சி, மேடையில் அவர் சேர்ல உட்கார்ந்த காட்சி, மேடை சேர்ல உட்கார்ந்து தன்னால் முடியாம சரிந்து விழுகிற நேரத்தில் அவருடைய கட்சி நிர்வாகிகள் அவரை தாங்களாக பிடித்து சேர்ல ஸ்டடி பண்ணி உட்கார வைத்த காட்சி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்தனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின காட்சி, இதெல்லாம் பார்க்கிற போது மக்களுக்கு ரொம்ப மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய வகையிலையும், கண்ணீர் விட்டு கதறக்கூடிய வகையிலையும் தேமுதிக கட்சியினுடைய உண்மை விசுவாசிகள் ரொம்ப வேதனையாக கண்ணீர் விட்ட காட்சி நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். விஜயகாந்த் தலைவர் விஜயகாந்துக்கு இந்த நிலைமையா? எப்படிப்பட்டவர்? எவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவர், எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சவர். இது போன்ற கட்சி தொண்டர்கள் மத்தியில் ரொம்பவும் மனவேதனைக்குள்ளாக ஒரு விஷயம் விஜயகாந்தனுடைய நிலைமை சமீப காலங்களில் வேதனைக்குரிய விஷயமா தொண்டர்கள் மத்தியிலும் சரி, ரசிகர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி மிக வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்று மருத்துவமனையில் மீண்டும் விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நார்மலான செக்கப் தான் இது, பயப்பட தேவையில்லை அப்படின்னு தலைமை கழகம் அறிவிச்சிருக்கிறாங்க. தேமுதிக கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் விஜயகாந்தனுடைய நிலைமை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேடைக்கு வரலாமா? ஏன் அவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? அவர் வீட்டிலே இருந்து ஓய்வு எடுக்கணும். இந்த மாதிரி மேடையில் வர வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரால் வரவே முடியாமல் கஷ்டப்படுறாரு, திணறாரு. அவர் எப்படியெல்லாம் படத்தில் ஆக்ஷன் படங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் சண்டை காட்சிகளை பேசுவார், வசனங்கள் பயங்கரமாக பேசுவார். அப்படி நாங்கள் பார்த்த மனிதரை நான் இந்த மாதிரி மேடையில் ஒரு தள்ளாடி வரைக்கிற அந்த ஒரு உடம்பு முடியாமல் சேர்ல உட்கார்ந்து விழுகிற நிலையில தான் பார்க்கிற அந்த காட்சியை எங்களால் பார்க்க முடியல. ஏன் அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? வீட்டிலே இருந்து அவர் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு மக்கள் சமூக வலைதளங்களில் குமுறக்கூடிய காட்சிகளையும் அவங்க பதிவு பண்ணுற விஷயங்களையும் நம்ம பார்க்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த தேமுதிக கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கட்சியினுடைய பொருளாளராக இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து அனைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் அவர் தான் அதிகப்படியான எல்லா மூமெண்ட்டுகளும், அரசியல் ரீதியான நகர்வுகள், கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த அதிகாரம், கூட்டணி எந்த கட்சியோட கூட்டணி எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றப்பட்டு அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நிறைவு செய்தாங்க. இப்படி இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற செய்தி மக்களுக்கு மிகவும் மீண்டும் ஒரு வேதனையும் அதிர்ச்சியும் கொடுக்கிற ஒரு செய்தியாக தான் இருக்கிறது. ஆனாலும் தேமுதிக கட்சியினுடைய தலைமையகம் என்ன சொல்றாங்கன்னா, இது யாரும் பயப்பட வேண்டாம், இது ஒரு நார்மலான பரிசோதனை தான், இதற்காக யாரும் ஒரு ரூமரையோ தேவையில்லாத வதந்திகளோ பரப்பிடாதீங்க தயவு கூர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நலமுடன் விஜயகாந்த் அவர்கள் வீடு திரும்பணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய மக்களுடைய ஆசை, ரசிகர்களுடைய ஆசை, அவருடைய கட்சி தொடர்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஒரு நார்மலான செக்கப்பு, மீண்டும் நலமுடன் வீடு திரும்புவார் என்று நம் அனைவரும் எல்லோரும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.